Hi friends, welcome to Diya Samayal. Friends, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டான இறால் கடாய் வறுவல். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இது ஒரு ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம், அதே சமயத்தில் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். வாங்க சமைக்க போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. இறால் வறுவலுக்கு 1/2 கிலோ இறாலை தோல் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த முது பக்கத்தில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நான் சாதா மிளகாய்த்தூளே 1/2 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரானை நல்லா கழுவி ஒட்டை பிடிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. ப்ரானில் எல்லா இடமும் படுற மாதிரி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இறால் நல்லா மசாலாவோடு ஊறிடுச்சு. இப்போ நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். பேன் நல்லா சூடாகிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த எண்ணெயிலே தான் இறா ஃப்ரை ஆக போகுது. ஒரு கொத்து கருவேப்பிலை, 5லேருந்து 7 பல்லு பூண்டை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு இஞ்சி இந்த அளவுக்கு பொடிசாக நறுக்க வரலைன்னா நீங்கள் இந்த தேங்காய் துருவலில் துருவிக்கலாம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு ஏற்கனவே நம்ம இறாலில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மசாலாவோட ஊறின அந்த இறாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த பேனில் பிரித்து விடுங்க. எல்லா இறாலும் இந்த பேனில் படுற மாதிரி பிரித்து விட்டாச்சு. 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வைப்போம். இறா குக் ஆகிறது 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஓவர் குக் பண்ணோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இறா. அப்பப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி கலரி விடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், இறால இருக்க தண்ணியே போதுமானது. மூடியை திறந்து பார்ப்போம். இந்த இறால இருக்க தண்ணிலாம் வெளியில் இந்த மசாலாவோடு சேர்ந்து குக் ஆகிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ மூடி போடாமல் 3லேருந்து 4 நிமிஷம் இது ஃப்ரை ஆகட்டும். அப்பப்போ கிளறி விடுங்க. மிதமான தீயிலேயே இதை வேக வைப்போம். கிளறி விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கிளறி விடுங்க. டேஸ்ட் பார்க்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு தேவையில்லை. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகி வரும்.
நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இறால் கடாய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.